தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அச்சன்புதூர் காவல் நிலையத்தில் தனிப்படை பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தவர் சையத் அலி. இவர் கடந்த ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி இரவில் பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது சாலை விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று சையத் அலி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான கொடைக்கானல் செல்லும் சாலையில் சிறு குறிஞ்சி மலர்கள் அதிக அளவில் பூத்து குலுங்கியுள்ளன. இந்நிலையில் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் இந்த சிறு குறிஞ்சி மலரை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்தும் செல்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசை அடுத்த கீழ் சாத்தமங்கலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தைப்பொங்கல் விழாவை ஒட்டி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் தமிழ் பண்பாட்டை கூறும் வகையில் தமிழ் பாடல்களுக்கு நடனமாடியும் ஆதி இசைக்கருவியான பறை இசைத்தபடி நடனமாடியும் அனைவரையும் மகிழ்வித்தனர். சென்னை திருவொற்றியூர் KVK குப்பம் பகுதியில் திமுக மாநில மீனவரணி சார்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரான KP சங்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், மீனவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அரிசி, வெல்லம், கரும்பு அடங்கிய பொங்கல் தொகுப்பு அடங்கிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பொங்கல் பண்டிகையின் நிறைவு நாளான இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் சுற்றுலாவுக்கு வருகை தந்த பயணிகள் மண்டபங்களில் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் தாங்கள் எடுத்து வந்த உணவுகளை பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இதேபோல் திற்பரப்பு அருவியிலும் ஏராளமான பயணிகள் குவிந்து நீராடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு அனுமதியுடன் இந்த ஆண்டின் முதல் எருதுவிடும் விழா ஒசூர் அடுத்த கோப்பச்சந்திரம் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட காளை மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. இவற்றை காண பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் குவிந்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவுடல் திருவிழா நிறைவாக அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 14 கிலோமீட்டர் கிரிவல பாதை முழுவதும் ஏராளமான பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த சரணாலயத்திற்கு பறவைகள் நவம்பர் மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு ஏப்ரல், மே மாதம் வரை சீசன் இருப்பது வழக்கம். இந்த நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு தற்பொழுது 50,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் இவற்றை கண்டு ரசித்து செல்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தின் முதல் ஆட்சியரான ஜான் சல்லிவனின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. ஊட்டி அரசு தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஜான் சல்லிவன் சிலைக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காணும் பொங்கலை ஒட்டி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. படகு மூலம் விவேகானந்த நினைவு பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல புதிதாக திறக்கப்பட்ட கண்ணாடி கூண்டு பாலம், முக்கூடல் சங்கமம், சூரிய உதய மையம் என அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கஞ்சா விற்பனை செய்து வந்த சரவணன் என்பவருக்கும் அவரது நண்பர் பிரவீனுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரவீன் மற்றும் அவரது நண்பர்கள் சரவணனை சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிக்கு அழைத்து வந்து அவரை அடித்து கொலை செய்துள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மறைமலை நகர் போலீசார் பிரேதத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பெரிய கலையபுத்தூர் பகுதியில் உள்ள ஐகோர்ட் பத்திரகாளியம்மன் கோவிலில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 700க்கும் மேற்பட்ட காளைகள் வரிசையாக வாடிவாசலில் இருந்து வெளியேற்றப்பட்டன. 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க முற்பட்டனர். துள்ளி வந்த காளைகளை வீரர்கள் பாய்ந்து அடக்க முயன்ற காட்சி காண்போரை வியக்க செய்தது.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கருப்பண்ணசுவாமி கோவிலில் அரிவாள்களை நேற்று கடனாக செலுத்தும் பாரம்பரியமிக்க திருவிழா நடைபெற்றது. சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும், சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் அரிவாள்களை வைத்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 12ஆம் தேதி தேரோட்டமும் 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெற்றது. இதனையடுத்து ஆருத்ரா தரிசன விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் நடைபெற்றது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் காணும் பொங்கல் தினத்தில் தூய்மைப் பணியாளர்கள், ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடையுடன் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கலந்து கொண்டு பொங்கல் பரிசு வழங்கினார். காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் அமைந்துள்ள உக்கம் பெரும்பாக்கம் கிராமத்தில் 27 நட்சத்திர விருட்ச விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 108 கோ பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோ பூஜை செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளம் ஊராட்சியில் விழுதவாடி ஏரியில் பழைய சீவரம் பகுதியைச் சேர்ந்த 3 மாணவர்களின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டு உத்தரமேரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சாலவாக்கம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் காரணமாக வாலஜாபாத் செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கரூரில் பொங்கல் விளையாட்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற கோலப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற பெண்களுக்கு சில்வர் பாத்திரங்கள் பரிசளிக்கப்பட்டது. பரிசளிப்பின் போது பெண்கள் துள்ளி குதித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு கடந்த 3 நாட்களாக பொங்கல் விடுமுறையால் நாள்தோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் காணும் பொங்கல் நாளை கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவியில் குவிந்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு கும்பக்கரை அருவிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் வனத்துறையினர் மற்றும் பெரியகுளம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்செங்கோடு அருகே வையப்பமலை ரேஷன் கடையில் ரேஷன் அரிசியை மினி டெம்போவில் ஏற்றிக் கொண்டிருந்த நபர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், மாதர் சங்க நிர்வாகிகள் வாகனத்தை சிறைப்பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை திருமலை ராயசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட சூளைப்பட்டி கிராமத்தில் அய்யனார் கோவில் திடலில் மாட்டுப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிராமத்தினர் ஏராளமானோர் ஒன்றிணைந்து வளர்ப்பு கால்நடைகளுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடினர். வீட்டில் உள்ள வளர்ப்பு கால்நடைகளை குளிக்க வைத்து குங்குமம், சந்தனம் பூசி அலங்கரித்து பொங்கல் வைத்த இடத்திற்கு அழைத்து வந்து பூஜை செய்து தீபாராதனை காட்டி பொங்கலை கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா ஜேடர்பாளையத்தில் வசித்து வருபவர் ராமசாமி. இவர் ஆடு மாடுகள் வளர்த்து வந்த நிலையில் நேற்று தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடிவிட்டு சரளைமேட்டில் உள்ள வீட்டுக்கு சென்றுள்ளார். காலையில் வந்து பார்த்தபொழுது பட்டியிலிருந்த 15 ஆடுகள் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஆடுகளை மர்ம விலங்கு கடித்ததா அல்லது நாய்கள் கடித்ததா என விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அடுத்துள்ள நடையனூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. பொறியியல் பட்டம் பெற்ற இவர் பெங்களூரு தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் போது தென்கொரிய நாட்டைச் சேர்ந்த மின்ஜுன் கிம் என்ற இளைஞரை வலைதளம் மூலம் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த மே மாதம் திருமணம் செய்து கொண்டார்.
இந்நிலையில் நேற்று மாட்டுப் பொங்கல் விழாவை ஒட்டி தங்களது வீட்டில் பொங்கல் வைத்து படையலிட்டு கால்நடைகளுக்கு வழங்கி மகிழ்ந்தனர். பின்னர் அப்பகுதியில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை கண்ட தென்கொரிய இளைஞர் மின்சூன் கிம் இளைஞர்களுடன் பங்கேற்று கபடி ஆடி அசத்தினார். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு திருப்பூர் ஆண்டிப்பாளையம் குளக்கரையில் திருப்பூர் மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. சுற்றுலாத்துறையின் சார்பில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து கும்மியாட்டம், பரதநாட்டியம், பறை இசை நடனம், கொக்கலை கட்டை ஆட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.